எரியுதடி மாலா ஃபேனை போடு. சத்யால ஏசி ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? வீடியோ முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாதானே நம்ம வீடியோ கொஞ்சம் புஷ் ஆகும். புஷ் ஆனா நான் கொஞ்சம் ஏசி ரெவென்யூ வரும், அது கொஞ்சம் ஏசி வாங்கி கொடுப்போம். எஸ். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்ல சில ஃபன்னி மீம்ஸ் பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். நம்ம கூட ஏட் பண்ண யார் வந்திருக்கா பார்த்தீங்கன்னா மாரியம் கேமர்ஸ் வந்திருக்காங்க. என்னடா அங்கேயே நின்னுட்டா? மிஸ் மாரியம் கேமர்ஸ். எஸ், மிஸ் மாரியம் ஃப்ரம் தி மாரியம் கேமர்ஸ். எப்படி நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு நினைக்கிறீங்க? நிறைய பேர் கேப்பீங்க என்ன மாதிரி உங்க ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க. நடுவுல ஒண்ணு இல்ல கைஸ், லைட் இந்த பக்கம் இருக்கு அதனால அப்படி இல்ல, கொஞ்சம் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு. ஹாஸ்பிடல்ல இருந்து அதனாலதான் கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்காக்கா? ஏதாவது வண்டி வாங்கணும், வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா? சரி, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் சரிங்களா அப்படின்ட்டு நீங்க லைக் வாங்க. அக்கா ராக்கடு, தம்பி ஷாக்கடு. வீடியோ எடுத்து வந்து தம்பி ஷாக்கடு ஆயிட்டாரு. எனக்கு வருத்தம்பா இல்ல, உண்மையா இருங்க. கோப்ரோ போட்டதால தான் வந்து ஹெல்மெட் மட்டும் கேட்டிருக்கான். கோப்ரோ இல்லைன்னா என்ன பண்ணிருப்பான்? பெட்ரோல் போட்டு அக்கா எவ்வளோக்கா 100 ரூபா பெட்ரோல் போட்டு போயிருப்பான். கோப்ரோ மாட்டதுக்கு அப்புறம் தான் தலைவருக்கு வந்து ஹியூமனிட்டி நிறைய. கோப்ரோ வாங்குறதே சில பேருக்கு கனவு. அந்த சில பேர்ல நான் ஒருத்தி. நீங்க அநேகமா ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. நான் வந்து பைக் கத்துட்டு அன்னைக்கு கொஞ்சம் தடங்கள்லாம் இருக்கு. தண்ணி வேணுமா? மாலா ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துருவாடி. மாலா யாருல எங்க அம்மா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா வண்டி ஓட்டுவேன். வண்டி ஓட்டும் போது ஏன் நம்ம வந்து ஒரு கோப்ரோ வாங்கி மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஏன் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் வேகமா சர்ச் பண்ணி அமேசான்ல கோப்ரோட ரேட் பார்த்தேன். அண்ட் ஐ கேனாட் ஸ்டார்ட். அம்பி டு அன்னியன். இது மியூசிக் ரொம்ப பிடிக்குங்க. டோலக்பூர் எப்படி போனோம்? டோலக்பூர் ஊர் பேரு. அடித்தடியில் இறங்கிட்டாரு. இல்ல, அது பேக்ரவுண்ட் மாறிச்சுங்க மியூசிக். தாத்தா அடுத்து தம்பிங்க ஏதோ உதவி பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா நானே மண்டை குளாரில போயிட்டு இருக்கேன், என்னையே மண்டை குளாராக்கிறீங்களா? இந்த மாதிரி நடு ரோட்ல யாராவது தனியா நின்று லிஃப்ட் கிட்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. என்ன தெரியுமா, மாட்டினது அவன் இல்லடா, நீங்க தானே மாட்டீங்க. தாத்தா தான் நினைச்சு நினைப்பு தாத்தா பாவம் வயசு கத்துட்டு எப்படி டக்குன்னு மாட்டாரு பாத்தீங்களா? அதே மாதிரி பின்னாடி எதுவுமே கரெக்ட்ல கத்து ஃபேமிலியா இருக்கு, ஜாலியா ஊஞ்சல் விளையாடுறாங்க. வைப்பு பேரு சந்தோஷம் தாங்க முடியல. ஆக்சுவலி நான் நினைச்சேன் இந்த மாதிரி நடக்கும் நினைச்சேன். என்னம்மா அப்படியே போற தூக்கி விடாம காலை வந்துருச்சு தள்ளியா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இது நிறைய டைம் கைஸ் ஃபர்னிச்சர் வாங்கும் போது நினைப்பேன், இது வந்து ஏன் நம்ம வாங்கக்கூடாது வீட்டுல அப்படின்னு. இப்ப தெரியுது, வாங்கி நான் உட்காந்து இதே மாதிரிதான் எனக்கு ஆகணும்னு நினைக்கிறேன். I need this kind of relationship. அண்டாக்குது குண்டாக்குது நீ கழுவ சொன்னா மூக்கு விரிச்சு நீ அழுவ. நான் ஹாப்பி ஆயிட்டேன். இல்ல அவர் டைலாக் அண்டா கூட நீ அழுவ, மூக்கு உரிச்சு நீ அழுவ, ஏதோ டைலாக் இருந்துச்சு. அண்டாக்குது குண்டாக்குது நீ கழுவ சொன்னா மூக்கு விரிச்சு நீ அழுவ. ஸ்டார்டிங்ல தான் செம்மையா சனி நெச்சி ஏஞ்சி போ. இவனை தட்டு கிழமை நடுவில் வந்து நம்ம தட்டை விடுவோம். அப்போ வந்து அந்த அக்கா யோசிக்கிற அதே டைலாக் தான் எனக்கு மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். கைஸ், ட்ரஸ்ட் இஷ்யூவை புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ ஒன்று காட்டுறேன் பாருங்க. எனக்கு கண்டிப்பா தேவைப்பா.
வாவ் அவர் அடிச்சாரு. நீ என்ன காலங்கத்தான் அந்த வியாபாரத்துக்கு எடுத்து அங்கிள் பீங்கான எடுத்து இப்படி தொடையில ஒரே தட்டு தட்டினாரு உடையல. ஆனா நம்ம தலைவன் கண்ணு முன்னாடி தட்டினா நொறுங்கிடுச்சு. இவன் ஒருத்தவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு டயலாக் பேச விட மாட்டான். போடா இவன் 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 வச்சு ஒண்ணு காட்டணும். அவன்கிட்ட பாருங்க லெஃப்ட் சைடு மீசியே இருக்காது, ரைட் சைடு தான் இருக்கும். அவ்வளவு அடி தட்டில மொத்த மீசியும் உடஞ்சு போயிடுச்சு. இவன் தான் சூனா பானா, நல்லா பாத்துக்கோங்க. சுப்பையா பண்டியா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு, டக்குன்னு சீரியஸ் ஆயிருவேன் நானு. டாக் தட் காஜ் ஃப்ரெண்டு எப்போ பாரு டபுள் முந்திரி நல்லா ஏஞ்சிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. என்ன ஊத்தணும்? என்ன ஊத்தணும்? எங்க ஊத்தணும்? என்ன சட்டியில? கீழே ஊத்தலையே. சரிம்மா, மண்டையில நிறைய பேர் கீழே ஊத்திடுறாங்கம்மா. என்னையா உருண்டை உண்டியா இருக்குது பாத்தியா? எப்படி இருக்குது? உருண்டை உண்டியா இருக்குது. உருண்டியா இருக்கிறதுனால உருண்டியா சொல்றாங்க. சப்பையா இருந்தா சப்பையா சொல்லுவாங்களா, வடையா சொல்லுவாங்களா? இல்ல அந்த பொண்ணு நினைக்கும் நான் எவ்வளவு நேரம் தான் புரியாத மாதிரியே நடிக்கிறேன். சோதிக்காதீங்க. கேமரா எனக்கு என்ன வேணா பேசிக்கடா. இல்ல அவங்களுக்கு தெரியும் பின்னாடி பாத்தீங்கன்னா தலையடி என்ன கர்மம் மீ எடுத்துட்டு வந்துட்டீங்கப்பா. இல்ல ரேண்டமா வந்துருச்சு, அப்படியே இது வந்துருச்சு. கூகுள் பே 17 நம்ம தான், வேற யாரும் சாரி நாங்க தான் வேற. நைஸ் ட்ரெஸ். வாங்க அப்படியே H&Mல போயிட்டு ஒரு ஹூடி பார்த்துட்டு வருவோம். நைஸ் ஷூ. ஆக்சுவலி எல்லாரும் ரிலேட் ஆகும். நம்ம ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போய் ஃப்ரீயா ஷாப்பிங் பண்ணலாம். நாங்க அடிக்கடி பண்ணிருக்கோம் இந்த மாதிரி. until அந்த அங்க சேல்ஸ் இருக்கவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற வரைக்கும். இதுல என்னது மெயின் கூத்துங்க, நம்மகிட்ட காசே இருக்காது, நம்ம ட்ரெஸ் எடுக்கலாமா. அவதான் அங்க ஒருத்தர் லோன் எடுக்கல சார், இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு, கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு. நம்ம அக்கௌண்ட்லாம் தெரியும் 10 ரூபா இருக்கு. எங்க என் முகரைய பார்த்தா கிரெடிட் கார்டு, என் முகரைய பார்த்தா கிரெடிட் கார்டு வாங்குற மாதிரியே தெரியுது. அவங்க ரொம்ப நேரம் வந்து அவங்க ஆளை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. கண்ணத்துல பொலின்னு ஒரு அடி. எதுக்கு முட்டி போட்டா? ஐயோ கண்ணு தெரியாதா? உள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. வெக்கமே இல்லாம மயங்கிட்டாங்க. அவன் ஆள் பின்னாடி தான் நிக்குது. என்ன ஒரு மானங்கிட்ட காதல். இல்ல இதுல அந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு நீங்க சொல்லுங்க எனக்கு. நான் டிப்ரெஷன் போகணும்னு நினைச்சிட்டு இன்ஸ்டாகிராம் அந்த இதெல்லாம் பார்த்தாதான் இன்னும் எனக்கு டிப்ரெஷன். ஆந்திரிகம், பில்லி, சூனியம், அது இது எல்லா அதர்வண வேதத்தோட மொத்தம் இருக்கு சார். நீங்க வடக்கன்ஸ் வீடியோ எடுத்தா ஒன்லி லைன்ஸ் டச்சிங் வீடியோ, லிவர் டச்சிங் வீடியோ, கிட்னி டச்சிங் வீடியோ தான் இருக்கும். So simply watch it. My friend alone at home. அப்போ அங்கிள் வந்துருக்காரு அந்த வீடியோல. நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க துண்டு கிண்ட வராம இருக்கணும். ஆக்சுவலி அங்கிள் வந்து 2K கிட்ஸ்ல பிறக்க வேண்டியது தெரியாம 18 17 கிட்ஸ்ல பிறந்துட்டு இருப்பாவும். சரி சரி, இந்த ஓல்ட் ஏஜ்ல இப்படி ஒரு ஓல்டேஜா? ஆனா அவர் ஃபன் பண்றத வச்சு அவரை வச்சு எல்லாரும் ஃபன் பண்றாங்க. இது நல்லா தெரியுது. என்ன கண்டறவேன பொம்மை கழிச்சது பார்க்கவே ஒமட்டுது. இதெல்லாம் தயவு செஞ்சு ஃபன்னி வீடியோல ஆட் பண்ண கூடாது. இதெல்லாம் வந்து ட்ரை நாட் டு வாமிட்ன்ற வீடியோ தான் வந்து ஆட். இந்த மாதிரி மிஷின் ஒன்று வீட்டில் வாங்கி ஏதாவது ரிலேஷன் வர வந்தாச்சுன்னா அவங்க இந்த மிஷின் அதோடய வரமாட்டான். ஐயோ வேணாப்பா, இவன் பூரா ஜூஸி மூக்கு தெளிவு இருக்கும். கங்கா என் சந்திரமுகி. அது பின்னாடி எது வேட்டைன்னு வளர்க்குற பெட்டா? பாம்பு வேலை இங்க புளி இருக்கு வேற எந்த. கங்கா செந்திலாவும் மாறுறான், அவரை ஜோதிகாவும் மாறுறான். நல்லா இருக்கு. சைக்கிள் போனது வந்து சத்தியமா வந்து நான் அவரு
அவர் மாதிரி நான் போகணும்னு அப்படிலாம் எனக்கு யோசனை இல்லைங்க. என்கிட்ட வண்டி இல்ல சத்தியமா. அப்பா அம்மாவுக்கு ஒரு வண்டி இருக்கு, மீதி வண்டியெல்லாம் நான் வித்துட்டேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற ரோடு கண்டிஷனுக்கெல்லாம் நான் சஸ்பென்ஷன் வருஷத்துக்கு 3 வாட்டியெல்லாம் மாத்த முடியாது, என்கிட்ட காசு இல்ல. அதனால வந்து சைக்கிள் வாங்கினா நான் பாட்டு சீக்கிரமா என்னத்தையாவது பேசிக்கிட்டு இவர் தெரிஞ்சு பேசாரா தெரியாம பேசாரு புரியல. அவர் பேசுற டயலாக்ல பின்னாடி வேற ஒரு சோகமான பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுறாங்களா, நம்மளுக்கு வேற எதுவும் பேச முடிய மாட்டேங்குது. அவர் நிஜமா ஃபீல் பண்ணி பேசுறாரோ. எனக்கு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியல. அர்ஜுன் யாருங்க? ஜி தமிழ்ல இருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். சொல்லுங்க மேடம். கிறிஸ்டினை கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அதுதான் வேணும். கிறிஸ்டின் இங்க இருக்காங்க, ஒரு மோகன் குமாரும் இருக்காருங்க. அவர்கிட்ட கொடுங்க, போன் கொடுங்க. அவர்கிட்ட கொடுக்க வேண்டாம், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, போனை கொடுங்க அங்க. சரிப்பா பேசு. சொல்லுங்க அர்ஜுன். கொஞ்சம் இவர்கிட்ட போன் கொடுங்க, கிறிஸ்டிகிட்ட போன் கொடுங்க. அர்ஜுன் ஹலோ அர்ஜுன், நான் தான் பேசுறேன். நம்மளுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆனதுன்னு சொன்னது இவன் வந்து சில்வர் வந்து சொல்லிருக்கான், மருதேவி சேரியில வச்சு கோயில வச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி இவன் சொல்லிருக்கான். இவன் ஏன் நீங்க அதுக்கெல்லாம் போறீங்க? எதுக்கு நீங்க அதுக்கெல்லாம் போறீங்க? ஏன் வாழ்க்கை இப்படி பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? நான் அப்படி கூட பயந்து பயந்து வாழ்னா, இவன் வந்து அந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தி என்ன பாக்கணும்ன்றதுக்காக இந்த அளவுக்கு கொண்டு வச்சிருக்கான். இவனுங்களாம் ஒரு ஆளு ஜிடிவி ஒரு சொல்லிட்டு நம்மள வந்து என்கரேஜ் பண்ணிக்கிறாங்களாமா. இங்க பாரு, நீ வீட்டுக்கு போனி இவனு அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன். அர்ஜுன் டாக்டர் ஜீத் ஷாக். சந்தோஷமா அவன் பொருளை எடுத்து அவனே போடணும். சாதிக்க பிறந்தவங்க இந்த சக்கரவாணி, சோதிக்க பிறந்தவங்க அந்த வெற்றி வேலை. இதுல 3 பேர்ல யாரு வந்து ஆம்புலன்ஸ்ல போயிருப்பாங்க நீங்க கெஸ் பண்ணுங்க. என்னென்ன போசஸ் இருக்குமோ? 4 போஸ் சொன்னீங்க. என்னென்ன போசஸ் சொல்லுங்க. பைசெப்ஸ் இருக்கு, இது பைசெப். ஆமா, விங்ஸ் இருக்கு. விங்ஸ் எப்படி பண்ணுவீங்க? இப்படி சும்மா இப்படி பின்னாடி கை வச்சு பின்னாடி இருக்க ஆர்ம்ஸ் காமிக்கிறது. அதுக்கப்புறம் டக்குனு எனக்கு வரலையே, 4 போஸ் மறந்துட்டீங்களா? டக்குனு நீங்க இதெல்லாம் கேட்பீங்க, நான் ப்ரிப்பேர் ஆகி வரல. ஃப்ரண்ட் ஆர்ம் எப்படி போஸ்ட் பண்ணுவீங்க? இப்படி முன்னாடி ஜென்ஸோட போஸ். எங்க கம்பெனி கொடுக்கக்கூடிய அரிய பொருள் இந்த வாட்டர் கேன். இந்த கேனை நீங்க தூக்கி காட்டணும். சரி, தூக்கி போலாமா? ஓகே, ரெடி. இதை யாராவது எடுத்து என் தோல் மேல வச்சீங்கன்னா கூட பிடிச்சு நிப்பேன். வீட்டுல நான் தண்ணி கேன் போடுவேன். ஓகேவா? பாத்து 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 கொடுங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டா கீழே. அந்த பாடி பில்டிங் காம்படிஷன் தாக்கா தானே இது? ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? என்ன கால் உதறது? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். பாத்து கீழே விழுந்துறாதீங்க. முடியுமா? எவ்வளவு குடிப்பீங்களா? தெரியலையே. எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் ஒரு 1/2 hour இருக்கு. ஆனா என்ன மட்டும் தெரியுது. அவங்க சொன்ன நிஜமாவே வர்த்திட்டாங்க. வச்சு செஞ்சுட்டாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. உங்களுக்கே தெரியும் என்ன பண்றது. கேமரா ஆன் பண்ணிட்டாங்க, எது பண்ணாலும் வந்து லைவ்ல போட்டுருவாங்க. அது வேற பயம். கல்ல நிறைய எடுத்து வச்சு நான் இப்படி செய்வேன். அப்ப பார்த்து எல்லாரும் கலந்துக்கு அந்த பேக்ரவுண்டுக்கு பின்னாடி அழகா எறியணும். ஓகேவா? எரி. போடு பல்லுலே அந்த ஒரு அட்டாக் பர்சனலா நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. மேபி நான் அந்த இடத்துல இருந்தா கூட நான் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு உண்டு. இவன் அந்த மாதிரி சொல்லியிருந்தா இல்ல மொத்தங்களே உமாதான் எரிஞ்சிருப்பேன். அதுல யாராவது ஒருத்தன் பர்சனலா நடத்துறேன் சான்ஸ் ஒன்று அடிக்கிறது கூட்டத்தில் அடிச்சு அவன் தெரிய போகுது. ட்ரஸ்ட் இஷ்யூக்கு இந்த வீடியோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும், இருக்கணும். சூப்புக்குள்ள சொக்கு பொடி போட்டுக்கிட்டா சூப்புக்குள்ள சொக்கு பொடி போட்டுக்கிட்டா சொல்றத என்னடா லைன் இது? அதான் நாளைக்கு என்னடா லைன் இது? இந்த வீடியோல வந்து 2 டவுட் உங்களுக்கு வரும். ஒண்ணு வந்து எப்படா பேன்ல பிரிச்சு காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அந்த அக்கா யோசிக்கு என்ன பேனை கொடுத்துட்டு பிரியாணி சூடு அதனால காரம் தூக்கலாக்குன்னு சொல்றது போறாரு அப்படின்னு. இங்க பேன் முக்கியம் இல்லைங்க, அந்த சாங்கு தான் முக்கியம். லாஸ்ட் அது 2 டவுட். அது செகண்ட் டவுட் இது. இந்த தமிழ்ல டப்பிங் பண்ணவங்க எப்படி இதை பாவம் டப்பிங் ஸ்டேஷன்ல பாடினாங்க தெரியல.
அதை வேற ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு வீடியோ பார்த்துட்டே இருக்கோங்க. எங்களை ரியாக்ஷனே பண்ண விட மாட்டேங்குதுங்க கேட்டு. அங்க இங்க ஆடிட்டு இருக்கு. Guys, அதனால வந்து நாங்களே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இருக்கதோ பாருங்க. எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஆமா, அதுக்குள்ள நாங்க எப்படியே வந்து வீடியோ முடிச்சுக்கிறோம். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறோம். பை கைஸ். Bye guys.